எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். மாரி செல்வராஜுடைய படங்கள்லாம் சமூக நீதியோட ஒருங்கிணைந்து போகக்கூடிய படங்களா இருக்கும். குறிப்பா ஒரு சமூகத்திற்கான இயக்குனரா அவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மாமன்னன் படத்துல வந்து அவர் ரொம்ப பதியேறு பெருமாள்ல வந்து தன்னுடைய இனத்துக்காக போராடினதை நான் பார்த்தேன். அதுல அந்த தன்னுடைய இனத்துக்காக இது பண்ணதா முழுக்க அதுல இருந்தது. மாமன்னன் படத்துல வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு மிக கொடுமைகள் செய்கிறார்கள் படத்தை எடுத்து விட்டார். ரொம்ப ஜாக்கிரதையா 3% அதுக்கு காரணமாக இருந்த அடிப்படை காரணமாக இருந்த 3% ஒரு வார்த்தை கூட சொல்லல. தன்னை 3% இதை எடுத்துக்கிறது மூலமாக தனக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருவாங்க எதிர்பார்த்தாரு. ஒரு வார பத்திரிகை தவிர வேற யாரும் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததா தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பிற்படுத்தப்பட்டவர்களை கவலைப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது வேற விஷயம். ஒரு 3% வீட்டுக்குள்ளார போய் சாப்பிட போங்களா பார்ப்போம், விடுறாங்களா பார்க்க. இளையராஜா அவனுடைய அனுபவத்தை பார்த்துக்கு, அப்பதான் புரியும். திரைப்படங்கள்ல இப்போ வரைக்கும் இடஒதுக்கீட குறிப்பிட்டு பேசுறாங்க. அதற்கான தேவை இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பாக்குறீங்களா சார்? இடஒதுக்கீடு வந்து மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நம்ம ஊர்ல தான் அதை நம்ம கவலைப்பட்டு. ஆனா அதிகமான இடஒதுக்கீட நம்ம தானே சார் இருக்குது. அது இடஒதுக்கீடு நான் தான் சொல்றேன். ஒரு பட்டியலினத்துக்காரன் வந்து ஒரு 3% வீட்டுல போய் சாப்பிட்டான்னாக்கா தான் இடஒதுக்கீடு வேணாம்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இன்னைக்கே நம்ம இப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி இடம் கிடைச்சது? இடஒதுக்கீடு வந்து மருத்துவக் கல்லூரியில என்ன ரூல் வச்சிருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வெள்ளக்கார காலத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவக் கல்லூரியில சேர முடியும், தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதம் இஸ் பேசிக் எசென்சியல் ஃபார் அட்மிஷன் இன் மெடிக்கல் காலேஜ். அது எப்படி போச்சு தெரியுங்களா? என்னுடைய உறவுக்காரரா பின்னால் மாறிய வேணுகோபால்ங்கிறவர் மருத்துவக் கல்லூரிக்கு போடுறாரு. எங்க அண்ணனுடைய கிளாஸ்மேட். எங்க அண்ணன் வந்து பெரியாருக்கு அப்போ செக்ரட்டரி, அப்பதான் அண்ணா பெரியார் கூட போய் சேர்றாரு. சீட்டு கொடுக்க மாட்டேங்க காமராஜர் ஆட்சி. என்னன்னா சமஸ்கிருதம் தெரியல. பெரியார் கேட்டார், என்ன வேணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சா? ஏன்னா அவங்களும் இந்த திராவிட வர்க்கத்துல பெரிய இல்லையா, இந்த மாதிரி சமஸ்கிருதம் தெரியலன்னு சொல்லி சீட்டு கொடுக்கல அப்படின்னா. உடனே காமராஜர் சீஃப் மினிஸ்டர் போனை போட்டு, என்னங்க ஆட்சி நடத்துறீங்க, சான்ஸ்கிரிட் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லு. காமராஜருக்கு அப்படி ஒரு ரூல் இருக்கிறதே தெரியாது. இப்படி ஒரு ரூல் இருக்குதான்? ஆமாண்ணா. உடனே விசாரிச்சார். ஆமாண்ணாங்க. 10வது நிமிஷம் சான்ஸ்கிரிட் தேவையில்லை, இம்மிடியட்டா உத்தரவு போட்டு முடிச்சிட்டார். முடிச்ச உடனே சீட் வாங்கிட்டார். அந்த அளவுக்கு அவங்க வந்து வெள்ளக்காரனை பயன்படுத்திட்டு அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க மடியில கை வச்சுட்டாங்கன்னு எவ்வளவு தூரத்துக்கு திராவிட இயக்கங்களை அடிக்க முடியுமோ தன்னுடைய சக்தியெல்லாம் காட்டுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பரிதாபம் அச்சு ஊடகங்கள் தான் அவங்க கையில இருக்கு. இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியா அவங்க கிட்ட இல்லை. என்ன பிரச்சாரம் பண்ணாலும் நடக்கல. அதைத்தான் இப்ப மாரி செல்வராஜ் போன்றவர்களாம் சொல்றோம். அவங்கள பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லப்பா. மீடியாக்கள் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. இனிமே அவங்க காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. படம் எடுக்கும் போது வெறுப்பு உணர்ச்சி உண்டாக்குறதுல அர்த்தம் இல்லை. உனக்கு அதுக்கு காரணமா இருந்தவங்களை பத்தி சொன்னாக்க உன் படம் ஓடும். ரெண்டாவது, இன்னைக்கு சினிமா ஃபீல்டு இல்லை. இன்னைக்கு சினிமா மீடியம் போயிடுச்சு. எல்லாம் டிவி மீடியாவுக்கு வந்துட்டாங்க. டிவி மீடியாவில் வந்து பகுத்தறிவுக்கு எதிரான எல்லாமே நடக்குது. ஒரு கதாநாயகி வந்து சாமியை கும்பிடுறா, உடனே சாமி வந்து அருள் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. காரில் வந்து இறங்கி சாமியை கும்பிட்டு சாமி வந்து கருணை காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு 10ஆம் பசங்க தரமான சீரியல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் மாணவர்கள் பத்தியில சீரியல் இல்லை. அவங்க இன்னைக்கு சினிமாவுக்கு வர்றது அவங்களுக்கு தெரியல யாரு. ஆனா இன்னைக்கும் வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களுடைய படங்கள் வந்து நல்ல வரவேற்பு தானே சார் இருக்குது. ஓட்டு அப்ப நீங்க தான் சொல்லிட்டீங்களா, இப்ப சூப்பர் ஹிட்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுவாங்க? எத்தனை தியேட்டர்ல ஓடுது, எத்தனை தியேட்டர் முதல்ல இருக்குது, நல்ல வரவேற்பு. வரவேற்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? எத்தனை தியேட்டர் ஓடிட்டு இருக்கு, எத்தனை தியேட்டர் முதல்ல தமிழ்நாட்டுல இருக்குது, முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்ற அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு நான் சொல்றேன். 51 வரல 30 கிலோமீட்டர் போறாங்க ஒரு தியேட்டர். காசி தியேட்டர்ல படம் ஓடுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து அப்படி 51 கிட்ட போன ஒரு தியேட்டர், அங்கேயே ஒரு 4 பேனர் கட்டி வச்சிருக்கேன். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்னிங் ஷோ இந்த படம், மேட்னி ஷோ இந்த படம், சாயந்தரம் ஆட்டம் இந்த படம், நைட் ஷோ இந்த படம், 4 படம் ஓடுது. ஒவ்வொரு படம் ஒரு ஷோ ஓடுது. கேட்டாக்கா படம் ரிலீஸ் ஆன 3 மணி நேரத்தில் 360 கோடி ரூபாய் வசூல், 1500 கோடி ரூபாய் வசூல்னாங்க. அப்புறம் என்னத்துக்கு படம் வர்றதுக்கு அடுத்த வாரமே ஓடிடி ரிலீஸ் பண்றேன். அதை சொல்லிதான் மாட்டிக்கிட்டு ஒரு பேர் எடுத்து பொல்லாப்ப வாங்கி கட்டிக்கிட்டேன். வெளியில சொல்லிவிட்டேன்.
மாட்டிக்கிட்டாங்க. திரைப்படங்கள்ல தலைவர்களுடைய புகைப்படங்கள் வந்து பயன்படுத்துவது அந்த சமூகத்தினரை உற்சாகப்படுத்துற விதமா இருக்குமா சார்? அது எல்லா காலத்திலையும் பயன்படுத்துறது. அதெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு காலத்துல வந்து காந்தி படத்தை எல்லாம் காட்டுவாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றம்னு வரும்போது அம்பேத்கர் படத்தை காட்டுறாங்க. அதெல்லாம் அது காரணமா இருந்தவங்களை காட்டுறது, அதை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம், அதெல்லாம் இது பண்ண, அதெல்லாம் வந்து பொது தலைவர்கள் கருத்து சுதந்திரங்கிறத வந்து நீங்க தடுக்க முடியும். இல்ல சார், பொது தலைவர்களை தாண்டி பொது தலைவர்கள் யார் இருக்காங்க? எல்லாமே சமூக தலைவர்கள் தான். அம்பேத்கர் எல்லாம் அம்பேத்கர் அவர் சாதிக்காக தான் கவலைப்பட்டாரு. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியார் அந்த இனத்தை சேராதவரான அவர் வந்து தன் இனத்தை சேராத பட்டியலத்துக்கு அவர் உயிர் கொடுத்த மாதிரி அம்பேத்கர் அதனாலதானே பெரியார் மேல அம்பேத்கருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. நம்ம இனத்தை சேராத ஒருத்தர் நம்ம இனத்துக்காக போராடுறாருங்கிறதுனால தானே பெரியார் மேல அம்பேத்கருக்கு அவ்வளவு பிரியம் வந்தது. இன்னொன்னு சொல்றேங்க, 1000 சொன்னாலும் ராஜாஜி அவங்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் வேறையாவும் கொடுக்கல. அவர் ஒரு ஐயங்கார். பட்டியலினத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. சேலத்துல வந்து சேர்மனா இருந்தபோது ஊர் மத்தியில ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் முத்துசாமிங்கிறவருக்கு ஊர் மத்தியில திருமணத்தை நடத்தினார். எப்போ? 1940கள் ஜாதி உச்சத்துல இருந்த காலத்துல தைரியமா நடத்தினார். நடக்கட்டும், அக்ரகாரத்துல நடத்தினார். சேலத்துல தீண்டாமை ஒழிப்புக்கு போனார். அதெல்லாம் இருக்குது. அது அவங்களெல்லாம் நீங்க வந்து ஐயர்னு காட்ட முடியுமா? இதுன்னு பாடம். அதெல்லாம் தலைவர்களை வந்து போராடினவங்க. இவங்களுடைய வரலாறு நீங்க இப்ப சொல்லல. உங்களுக்கு அவங்கள தெரியாது. நீங்க விஜய் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் பேச என்ன பண்றேன்? நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்து அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில